எல்லோருக்கும் வணக்கம். வருகிற புதன்கிழமை, அதாவது 26/2/2025 வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நார்மலாக நம்ம எல்லாருமே சிவன் ஆலயங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். இரவு நேரங்களில் உறங்காமல் இருப்போம். அதுக்கான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவையாறில் சப்தஸ்தான ஸ்தலங்கள்னு இருக்குது. அதாவது 7 சிவன் ஆலயங்களே ஒரு வரிசையாக போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா, கைலாயத்தில் போய் தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிட்டுமோ அந்த பலன் வந்து அங்கே போய் அந்த மாதிரி ஒரு தரிசனம் பண்ணிட்டு வந்தால் பலன் கிட்டும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சப்தஸ்தான ஸ்தலங்கள் நம்ம சென்னையிலுமே இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போது சிவராத்திரி வர்றதுனால இந்த சமயத்தில் இந்த சிவராத்திரி அன்று இரவு வந்து இந்த சப்தஸ்தான ஸ்தலங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கைலாயத்தில் போய் தரிசனம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கும். பல பேருக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது. அதிலெல்லாம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். சிவனோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வரிசையாக இதை எப்படி பார்க்கணும்னா, நான் சொல்கிற வரிசையிலே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிட்டும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா கார்ணீஸ்வரர் கோயில் போகணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் போகணும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயில் போகணும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா விருப்பாட்சீஸ்வரர் கோயில் போகணும். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா வாலீஸ்வரர் கோயில் போகணும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா மல்லீஸ்வரர் திருக்கோயில் போகணும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில். இந்த 7 ஆலயங்களுமே போயிட்டு அன்று இரவு, அதாவது சிவராத்திரி அன்று இரவு போய் நான் சொன்ன இதே வரிசையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கைலாயத்தில் போய் சிவனை பார்த்தா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றம் ஏற்படும். நான் இந்த சப்தஸ்தான ஸ்தலங்களை படிச்சுட்டு நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து எனக்கான ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறத நான் உணர்றேன். அதனால தான் நான் பெற்றதை வந்து உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.